நைட்டு 2 மணி 1 மணி அந்த மாதிரி அன்டைமில் உங்கள் வீடு தனியாக இருந்துச்சுன்னா, இல்லை உள்ளூருக்குள்ளேயே இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் கண்ணாடி சில்லு ஓடுகிற மாதிரி சவுண்டோ, இல்லை டேபுக்கு வெளியில் ஓப்பன் ஆகி தண்ணி வெளியில் வீணாக போயிட்டு இருக்க மாதிரி சவுண்டோ, இல்லை யாராவது காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க யாரோ அடிக்க வராங்க என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சவுண்டு கேட்டாலோ தப்பி தவறி கூட கதவை திறந்துடாதீங்க. என்ன ஏதுன்னு வெளியில் பார்க்காம கொள்ளாமல் கதவை திறந்துடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த மாவட்டம் மாநிலங்களில் ஃபுல்லாமே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆளை விட்டு கதவை தட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு பின்னாடியே உருட்டு கட்டையாலேயோ கம்பி பெரிய பெரிய ராடு கல் முள்ளுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு 4-5 பேர் வெளியில் நல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களை மட்டும் ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்க விட்டு அவங்க நம்ம யதார்த்தமாக ஏதோ ஒரு மனநிலைமையில சரி பாவம் அக்கறையன்னு சொல்லிட்டு கதவை திறந்தோம்னா நம்ம உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்படும். அடைஞ்சிருக்க எல்லாரும் வந்து நம்மளை தாக்கிட்டு உள்ளே இருக்க பணம் நகையை களவாண்டு போயிட்டு இருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எங்கேருந்து வராங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பீகார், மைசூர், இது ஒரு நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய நெட்வொர்க்காக போயிட்டு இருக்குதான். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்காமல். இது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பணம் நகை இதெல்லாம் வந்து கடவாண்டுட்டு வரும்போது ஒரு நம்பர் பிளேட்டு போகும்போது ஒரு நம்பர் பிளேட் மாற்றிக்கிறாங்க. எந்த ஒரு இது சவுண்டு கேட்டாலும் அன்டைத்தில் வெளியில் போகிறதையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அன்டைமில் யாராவது வர்றாங்க கதவை தட்டுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கதவை திறந்துடாதீங்க. வேறு வழியே நமக்கு கிடையாது. சேஃபாக இருங்க.